வணக்கம், இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நம்ம ஒரு கீச்செயின் போஸ் ஒன்று தைக்கலாம். ஒரு கிளாத்லேயே 2 கீச்செயின் போஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பேப்பரில் போட்டுன்னு எடுத்துடலாம். 4 அங்குலம் அகலம், 4 அங்குலம் உயரம் அளவில் ஒரு பேப்பரில் போட்டு எடுத்துகிட்டு அதே அளவுள்ள ஒரு கிளாத், எந்த கிளாத்தில் நம்ம தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் ஒரு பீஸ் அதே அளவில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நூலளவு கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது போஸ் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்மளோட கிளாத்தை லைனிங் கிளாத் மேலே வச்சு 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். ஏதாவது ஒரு கார்னருக்கும் இன்னொரு கார்னருக்கும் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த 2 மார்க்கிங்கையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுடலாம். கோடு போட்டு அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர் டு கார்னர் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதே அளவில் ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். இந்த கார்னருக்கும் கரெக்டாக அளவு வச்சு ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். ஜிப்போட இந்த பாகத்தை இங்கே வச்சு தைச்சிடலாம், இந்த பாகத்தை இங்கே வச்சு முட்டிடலாம். கிளாத்தை ராங் சைடில் திருப்பி இந்த ஜிப்பு மேலே ஒரு அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும். இப்போது அதே மாதிரி தான் இந்த பாகத்தை இந்த இடத்துல வச்சு தைச்சிடலாம். இங்கே வரைக்கும் ஒரு தையல். ரைட். இப்போது ஜிப்பை திருப்பி வச்சு ஒரு அமுக்கு தையல் இங்கேருந்து இங்கே வரைக்கும். ரைட். இப்போது இப்படி இருக்குமா? இதை நம்ம 2ஆக பிரித்து விட்டுடலாம். பிரித்து விட்டுட்டோம். இங்கே கார்னர்ஸில் இருக்க ஜிப்பெல்லாம் ரொம்ப எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துட்டு 2 ரன்னர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக்ல 1 ஒயிட்டில் 1 எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். இப்போ இதை 2ஆக மடக்கி இந்த இடத்துல கோர்த்து எடுத்துக்கலாம். ஒரு பாகத்தை இதுலேயும் இன்னொன்று இதை மடக்கி இன்னொரு ஹோல் வழியாக விட்டுறலாம். எஸ், இப்படி கோர்த்தச்சா. கோர்த்த பிறகு ராங் சைடில் போயிடலாம். போயிட்டு லேசாக ரன்னரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மறுபடியும் ரைட் சைடு வரணும் இல்லையா, அதுக்காக லேசாக ரன்னரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த ஜிப் இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பு உள்ள பாகத்தை இந்த கார்னரில் வச்சுட்டு இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஜிப்பை பல்லு இருக்கு இல்லையா, அந்த பல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் வச்சுட்டு இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல், அவ்வளோ.
கார்னரில் திருப்பெல்லாம் குத்திட்டு திருப்பிக்கலாம். போஸு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் போட்டுக்கலாம். குத்துறது கரெக்டாக அந்த பல்லோட மையப்பகுதியில் குத்தி திருப்பினாக்கா போஸ் வந்து நல்ல ஃபினிஷிங் இருக்கும். அவ்வளோதான். இப்போது எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கார்னர்ஸ்க்கும் கட் கொடுத்துக்கலாம். எஸ், இதே மாதிரி இன்னொரு போஸையும் தைச்சி வச்சிடலாம். அதே மாதிரி தான் இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு ரன்னரை கொடுத்துடலாம். கோர்த்துட்டு லேசாக கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நம்ம மறுபடியும் ரைட் சைடு வரணும் இல்லையா, அதனால் லேசாக ஓப்பனில் வச்சுட்டு ராங் சைடு போயிடலாம். ராங் சைடு போயிட்டு இந்த பல்லோட சென்டர் பார்ட் அது வந்து இந்த கார்னரில் போய் கரெக்டாக வர்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். நேடில் குத்துறது கரெக்டாக அந்த பல்லோட மைய பகுதியில் குத்திட்டோம்னாக்கா போஸ் வந்து நல்ல ஷேப் கிடைக்கும். குத்திட்டு திருப்பிக்கலாம். அந்த நீடில் குத்துறது கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்டில் இங்கேருந்து தையல் போட்டு வந்து அந்த பல்லில் கரெக்டாக குத்தி திருப்பிட்டோனாக்கா போஸ் நல்ல ஷேப் கிடைக்கும். ஓகே, போஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ரெண்டாவது ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துக்கலாம். கார்னர்ஸ் கட் பண்ணி விட்டுறலாம். நம்மளோட ரெண்டு போஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது திருப்பிடலாம் ரைட் சைடில். நல்ல ஷார்ப் எட்ஜ் கொடுத்து போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான கீ செயின் போஸ் ரெடி. நம்மளோட அழகான கீ செயின் போஸ் ரெடி ஆயிடுச்சு. குட்டியாக க்யூட்டாக கீ செயின் கோர்க்கிறதுக்கு அழகான ரெண்டு போஸ் ரெடி. ரைட், இப்போ நம்ம கீ செயினை கோர்த்து எடுத்துக்கலாம். எஸ், அழகான கீ செயின் போஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பின்பாகத்தில் சின்னதாக ஒரு பீட்ஸ் இதை வச்சு வச்சுட்டோம்னா இன்னுமே க்யூட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட், மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.